ஏப்ரல் 28 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். கார்த்தி மனசார தீபாவை தன்னோட பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாங்க. தீபா சாப்பிட்றதுக்காக கீழே டைனிங் டேபிளுக்கு போறாங்க. அப்ப அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறத தீபா பாக்குறாங்க. அத்தை என்ன ஆச்சு? எதுக்காக இந்த டைம்ல நீங்க தூங்காம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாம் மீனாட்சியை நினைச்சுதான். அவளோட நல்ல மனசுக்கு அவ வாழ்க்கை இப்படி போயிருச்சு. அதுக்கு நான் தான் காரணம். சீக்கிரமா ஆனந்த் மனசு மாறி மீனாட்சியை தன்னோட மனைவியா ஏத்துக்கணும். அவ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இதுக்கப்புறமும் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. நம்மனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சேன்னு தான் என் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தன்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே தீபா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அபிராமி. அத்தை, நீங்க கஷ்டப்படாதீங்க. நீங்க இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காதீங்க. சீக்கிரமாவே அந்த ரியாவை பத்தின எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சு நானே அந்த ரியாவை கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு தள்ளுறேன். சீக்கிரமா ஆனந்த் மாமாவும் நம்ம மீனாட்சி அக்காவும் சேர்ந்து அவங்க வாழ்க்கைய புதுசா தொடங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தீபாவுடைய பேச்சை கேட்ட உடனே அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உன்னை மாதிரி ஒரு நல்ல வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லாம இப்ப நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். உன்னைய தவிர எனக்கு இந்த வீட்டில் நல்லது நினைக்கிறதுக்கு மீனாட்சிக்கு அடுத்தபடியா நீ தான் இருக்கிற. ரொம்ப நன்றி தீபா. இப்போ என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. நான் போய் படுக்கிறேன். நீ போய் சாப்பிட்டுட்டு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தீபாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. என்ன தீபா, சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்குறாங்க. இல்லை சார், அத்தை வந்து ஹாலில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்க போகையில் தான் தெரிஞ்சிச்சு. மீனாட்சி அக்காவை நினச்சி அத்தை ஒரு நாளும் தன்னையே வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மானால ஆனந்த் பண்ணின விஷயத்த தாங்கிக்க முடியலை. அதனால தான் அவங்க ஒரு நாளும் இப்படியே இருக்கிறாங்க. சீக்கிரமாகவே அந்த ரியாவை பற்றின எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சு ஆதாரபூர்வமாக அவளை இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தணும் அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க. சரிங்க, இந்த ஒரு மாதம் டீல் முடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கலாம். சீக்கிரமாகவே நம்ம மீனாட்சி அண்ணியை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாரலாம். அப்போ தான் அம்மா மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அவங்களுக்குள்ளேயே ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் பெற்று வளர்த்த பிள்ளை இப்படி தப்பான ஒரு வழியில் போயிருச்சே அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு அம்மாக்குள்ளே இருக்குது. அதனால் அவங்க தனக்கொழிஞ்சு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே ஆனந்த அவன் பண்ணினது எல்லாமே தப்பு அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டு மீனாட்சி அண்ணியை வந்து இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க.